வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது வீட்டிற்குள் தரித்திரம் நுழையாமல் இருக்க செய்ய வேண்டிய பரிகார குறிப்பு. எப்போதுமே நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றது என்றால் தரித்திரம் நம்மை பின்தொடர்கிறது என்றுதான் அர்த்தம். நம்முடைய வீட்டில் அன்றாடம் சண்டை சச்சரவுகள் வருகின்றது. மன நிம்மதி இல்லை. பூஜை அறையில் மன நிறைவாக சாமி கும்பிட முடியவில்லை என்றால் நம் வீட்டிற்குள் தரித்திரம் தங்கி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். வீட்டில் ஒரு நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்கிறது. சுபகாரிய தடை இருக்கின்றது என்றாலும் நம்மை சுற்றி தரித்திரம் இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். காலமும் நேரமும் சூழ்நிலையும் நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு கெட்ட சக்தி தான் இந்த தரித்திரம். இந்த தரித்திரத்தை நாமே நன்றாக உணருவோம். நம்முடைய மனசே சொல்லும் நமக்கு ஏதோ கெடுதல் நடந்து கொண்டிருக்கின்றது என்று. அந்த சமயத்தில் உங்களை நீங்களே அந்த தரித்திரத்திலிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டுமென்றால் பின் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகன்தான். அந்த முருகனை நினைத்தே இந்த பரிகாரத்தை நாம் மேற்கொள்ளுவோம். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செய்யலாம், தவறு இல்லை. வீடு அசுத்தம் அடையும் போது வீட்டிற்குள் தரித்திரம் புகுந்துவிடும். வீட்டை சுத்தம் செய்யுங்கள். வாசல் தெளித்து கோலம் போடுங்கள். பூஜை அறையை சுத்தம் செய்து மணக்க மணக்க பூக்கள் போட்டு எப்போதுமே வீட்டிற்குள் நல்ல ஊதுபத்தி வாசம் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு மஞ்சள் துணியில் இந்த 3 பொருட்களை வைத்து முடிச்சாக கட்ட வேண்டும். அந்த 3 பொருட்களும் மிளகு, சுக்கு, கடுக்காய். இந்த 3ம் நாட்டு மருந்து கடைகளில் சுலபமாக கிடைக்கும், வாங்கிக் கொள்ளலாம். 3 மிளகு, 3 துண்டு சுக்கு, 3 கடுக்காய் வைத்து மஞ்சள் நிற துணியில் முடிச்சாக கட்டிக்கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளில் அந்த முடிச்சை வைத்துக்கொண்டு, முருகா, நீதான் என் வீட்டில் இருக்கும் தரித்திரத்தை விரட்டியடிக்க வேண்டும். உன்னை நம்பித்தான் இந்த பரிகாரத்தை செய்கின்றேன் என்று முருகன் மீது பாரத்தை போட்டு முருகனை உங்கள் வீட்டு நிலைவாசலில் காவலாக வைத்து விடுங்கள். அவ்வளவுதான். வீட்டிற்குள் எப்படி தரித்திரம் நுழையும்? உங்கள் உடம்பை பிடித்த தரித்திரமும் விலகும். நீங்கள் நிலைவாசலுக்கு உள்ளே வரும்போதும் வெளியே செல்லும் போதும் உச்சந்தலையின் வழியாக எதிர்மறை ஆற்றலை இந்த முடிச்சு தன்னகத்தை ஈர்த்து கொள்ளும். இவ்வளவுதான் பரிகாரம். 48 நாள் இந்த முடிச்சு நிலைவாசலிலேயே இருக்கட்டுக்கும். 48 நாள் கழித்து இந்த முடிச்சை கொண்டு போய் கால்படாத இடத்தில் போட்டு விடவும். இந்த 48 நாட்களுக்கு முன்பு உங்கள் வீடு இருந்ததற்கும் இந்த 48 நாட்கள் முடிந்த பிறகு உங்கள் வீடு இருப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்று உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். இடைப்பட்ட இந்த 48 நாளும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு முருகா முருகா என்று கூப்பிட்டு வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் 48 நாளும் கந்தசஷ்டி கவசத்தை ஒலிக்க விடவும். இந்த எளிய பரிகாரம் அனைவருக்கும் நன்மையை செய்யும். இந்த முறையில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்து நன்மை அடையுங்கள். நன்றி உறவுகளே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். என் சேனலை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.